கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்படியாக ஒரு ஓலை குடிசை வீடு, அந்த 2 வயசான தம்பதிகள் இருக்காங்க. மழை ஜோன்னு ஒளி பேஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு சொட்டு சொட்டுன்னு வேறு ஒளிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அம்மா, யாரோ கதவு தட்டுறாங்க, போய் பாருமா. அட சும்மா இருங்க, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், வேறு யாருக்குங்க இந்த மழையில் இடம் கொடுக்காதீங்க அப்படின்னாங்க. போய் பாருமா பாவம் அப்படின்னு திறந்து பார்த்தா ஒரு வயசான ஒரு பெரியவர் அப்படியே நனைஞ்சிட்டு வந்து குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ சரி சரி வாங்க உட்காருங்க அப்படின்ட்டாரு அந்த வீட்டுக்காரர். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. மனைவிக்கு சரியான கோபம் வந்துருச்சு. ஏங்க சும்மா இருங்க அப்படின்னு. இல்லைப்பா பாவம் யாரும் தெரில. இதை விட பியூட்டி என்னென்னா, அந்த வந்தார் பெரியவர், அவர் சொல்கிறார், நாம் 3 பேர் இருக்கங்க, இதுக்கு மேலே இடம் இல்லைங்க, போருங்க, வேறு யாரையும் உள்ளே விடாதீங்க அப்படிங்கிறாரு. யார்? நனைஞ்சிக்கிட்டு இருந்தவருக்கு இடம் கொடுத்தவர் சொல்கிறார். அப்புறம் போய் சரி திறந்து பார்த்தா ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்துட்டாங்க. பாவம் மழையில் நனைஞ்சிக்கிட்டு நின்று உள்ளே வந்துட்டாங்க. ஒரே நெருக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படியே. அப்போ இன்னொரு சத்தம் கேட்டுச்சு, கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா இந்த பெரியவரே போய் வீட்டு ஓனரே போய் திறக்க போகிறாரு. போனால் அந்த ஒரு கழுதை நின்றுக்கிட்டு இருக்கு மழையில் நனைஞ்சிக்கிட்டு. வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டோடனே உள்ளே இருந்துக்கிட்டு சத்தம் வருது, உள்ளே விடாதீங்க, நமக்கே இடம் இல்லை அப்படின்னோடனே அந்த கழுதை போயிடுச்சு. அப்படி போன பிறகு சொன்னார், பாவம் அது வாயில்லாத ஜீவன், அதை போய் நம்ம வேணான்னு சொல்லிட்டோமே, அது கோச்சிட்டு போகுதேன்னு சொல்லி இந்த பெரிய ஒரு வீட்டு ஓனர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் திரும்பி போய் அந்த கழுதையை போய் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது, சரி வாங்க நீங்கள் அப்படின்னு மரியாதை கொடுத்து கூப்பிட்றாரு. திடீர்னு ஒரு மின்னல் அடித்தது பாருங்கள். மின்னல் அடித்தோடனே அந்த வீட்டில் விழுந்து அந்த வீட்டில் இருந்த 4 பேரும் இறந்துட்டாங்க. அப்போ கழுதை சொன்னிச்சான், எனக்கு தெரியும் இயற்கையை படைத்த தெய்வம் அவர் மழையை மின்னலை அனுப்ப போகிறாரு, நீங்கள் ஒரு ஆள் தான் மனித நேயம் உள்ளத்தோடு மனிதாபிமானத்தோடு என்னை தேடி வந்து இரக்கம் காட்டுறதுக்காக வந்தீங்க, அதனால் உங்களை கடவுள் காப்பாற்றிட்டாரு. அந்த 3 பேருக்கு அந்த மனிதாபிமானமே இல்லை, மனிதாபிமானம் இருந்துன்னா என்னையை தேடி வந்திருப்பாங்க, அவங்க அந்த எண்ணம் இல்லை அப்படின்ட்டாங்களாம். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், அங்கே மத்தேயு அங்கே 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஒருத்தன்ட்ட 16,000 கடன் பெற்றிருக்கான். அவர் வந்து இந்த 16,000 பணத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லி மனைவி பிள்ளைகளெல்லாம் கொண்டாந்து அடிமையாக்கி போட்டுருவேன், கொண்டாந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நெருக்கிறார். அப்போ அவன் காலில் விழுந்து, மன்னிச்சிருங்க ஐயா, என் பணத்தை சீக்கிரமாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா. சரி இவர் மன்னித்து விட்டுட்டார். இவன் போகிற வழியில் இவனுக்கிட்ட 100 தாளந்து 100 வெள்ளி பணம் வாங்கினவன் ஒருத்தன் வரான். வந்தோடனே, டேய் எங்கடா 100 வெள்ளி பணம் கொண்டாடா அப்படின்னா. ஐயா தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, நான் எப்படியாவது நான் கடனை கொடுத்து தீர்த்துறேன். முடியாது, உன் மனைவி பிள்ளைகளெல்லாம் கொண்டாந்து கொடு, என்கிட்ட கொண்டாந்து கொடு, உன்னையும் கொடு, நீ வா அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு அவனை ஜெயிலில் போட்டான். இந்த நியூஸு அந்த எஜமானுக்கு போகுது. 16,000 கடனை மன்னிச்சாரே அவர்கிட்ட போகுது. ஏண்டா உனக்கு நான் 16,000 கடனை மன்னித்தேன், நீ என்னடான்னா அந்த 100 வெள்ளி பணம் உன்கிட்ட வாங்கியிருக்கான், அதை உனக்கு மன்னிக்க முடியலையே, அதனால் நீ எல்லாம் குடும்பத்தோடு வந்து அந்த உபாதிக்கிறவன்கிட்ட கொடுத்து அந்த ஜெயிலில் போட்டது மாதிரி லைஃப் லாங் இவனை தூக்கி போடு அப்படின்ட்டார். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட, ஒரு விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த சகோதரியை கூட இயேசு மன்னித்து இரக்கம் காட்டினார். நீங்களும் நானும் எல்லார்கிட்டையுமே இரக்கம் காட்டுவோம் இல்லையா? அவங்க எல்லாரும் சொல்லி இந்த அம்மா மேலே கல்லை போடு, கொன்று போடுங்க அப்படின்னு. உங்களில் யார் பாவம் செய்யாமல் இருக்காங்க, அவன் முதலாவது கல் எடுத்து போடு அப்படின்னு. ஒருத்தர் கூட அங்கே இல்லை, எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், கடவுள் நமக்கு இரக்கம் காட்டி நம்மளை வச்சுருக்காரு. நீங்களும் நானும் மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டுவோமா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை வேலையடைங்க, எந்த வியாதி பலவீனம் அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளும். இந்த ஜூன் மாதம் அவர்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். வியாதி பலவீனத்திலிருந்து விடுதலை தாரும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.